இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் நம்ம பைபிளில் நிறைய கான்செப்டை எப்படி புரிஞ்சு வச்சுருக்கோன்னு ரொம்ப முக்கியம். சில காரியங்கள் சொசைட்டி மூலியமாக நம்ம புரிஞ்சு வச்சுருப்போம், சில காரியங்கள் தவறுகளதாக இருக்கும், சிலது நல்லதாக இருக்கும். அப்போ அதில் ஒரு வசனத்தை நான் படித்தப்போ தேவன் தொட்ட ஒரு காரியத்தை தான் நான் என்னை உங்களை ஷேர் பண்ணுறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதில் தெளிவாக கொடுத்துருக்கு. அதில் லாஸ்ட்டு பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா, விபச்சாரிகளை உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது அறிவீர்களா? ஆகியால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். சிம்பிளாக சொல்ல போனால், யார் உலகத்துக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாங்களோ அவங்க காடுக்கு எனிமியாக இருக்கிறாங்க. இங்கிலீஷ் பைபிளில் சூப்பராக ஃப்ரெண்ட் அண்ட் எனிமின்னு போட்டிருக்காங்க. சிநேகிதன் பகைஞனாக இருக்கிறான் அப்படின்னு அதில் போட்டிருக்கு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா, அப்போ 2 காரியம் இருக்குது. ஒன்று ஃப்ரெண்டு, இன்னொருத்தன் எனிமி. 2 கேரக்டர்ஸ். அப்போ தேவனுக்கு பிடித்தது என்னன்னா, யார் உலகத்துக்கு எனிமியாக இருக்கிறானோ அவன் தேவனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறான். யார் உலகத்துக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாங்களோ அவங்க எனிமியாக இருக்கிறாங்க. இந்த எனிமியாக இருக்கிறவங்களுக்கு தேவன் ஒரு பேரை கொடுத்துருக்கிறாரு. அது என்ன பேர்னு உள்ளதான் நமக்கு இன்னைக்குள்ள கான்செப்ட். விபச்சாரிகளே. இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம அநேக நாட்களில் யூஸ் பண்ணுற ஒரு பதம் விபச்சாரம் செய்கிறவன். அப்போ இது நம்ம பைபிள் எடுத்து படிச்சிங்கன்னா, விபச்சாரம் செய்கிறவனா அடல்டர்னஸ் இல்லை. நம்ம பொதுவாக சொசைட்டியில் நமக்கு பிடிக்காத ஒரு காரியம் விபச்சாரம் செய்கிறது. இன்னும் சொல்ல ஒரு வசனம் அழகாக சொல்லுது, மனைவியை விட்டு இன்னொரு ஆள் கூட நீங்கள் பழக்க வழக்கங்கள் வைத்திருந்தால் அது ஒரு விபச்சாரம் உள்ள ஒரு சூழ்நிலைன்னு உள்ளது பைபிளில் தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ அந்த மாதிரி ஒரு இல்லீகல் கான்டாக்ட் அல்லனா அவங்களுக்கு கூட ஒரு வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கிறதுன்னு விபச்சாரம்னு சொல்லி நம்ம சொசைட்டிக்கு மத்தியில் நம்ம படித்து வைத்திருக்கிற ஒரு காரியம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, யார் விபச்சாரி, யார் விபச்சாரம் செய்கிறவன் அதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறாரு, எனக்கு பகைஞனாக இருக்கிறவன். அப்போ எனக்கு பகைஞனாக இருக்கிறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உலக சிநேகத்துக்குள்ளாடி இருக்கிற ஆளுகளை எல்லாம் அவருடைய பார்வையில் விபச்சாரிகள் தான் அவருக்கு பார்வையில் இருக்கிறது. இந்த வசனத்தின் மூலியமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நான் அதில் தெளிவாக கொடுத்துருக்கு, விபச்சாரி உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியிருக்கிறார். தேவனுக்கு விரோதமாக பகையை செய்து கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாருமே அவருடைய பார்வைக்கு விபச்சாரிகளும். இப்போ நம்ம அவருக்கு பார்வைக்கு எப்படி இருக்கிறோம், அதான் ரொம்ப முக்கியம். நான் யாருக்கு கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறேன், தேவனு கூட வைத்திருக்கிறானா இல்லைன்னா உலகத்துக்கு கூட வைத்திருக்கிறானா? தேவனு கூட வைத்திருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த பேர் கொடுக்கப்படவில்லை. யார் இந்த உலகத்துக்குரியதாக இருக்கிறாங்களோ, உலக ஸ்நேகம்னு சொல்லணும். ஒரு இங்கிலீஷில் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தான் போட்டுரு. அது ஒரு இன்னும் அருமையான ஒரு வார்த்தையாக இருந்த ஃப்ரெண்ட். அப்போ எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எனக்கு இருக்கிறாங்க, உங்களுக்கு எல்லாம் இருப்பாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறது நம்ம கூட இருக்கிற ஒரு டைஅப், ஒரு பாண்ட். இன்னும் ஆழமாக சொல்ல போனால், பிறந்தப்பவே ஃப்ரெண்ட்ஸு கூட வரமாட்டாங்க. நம்ம ஜேர்னியில் பாதியில் வர்றவங்க தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல நம்ம கேரக்டருக்கு ஒத்து வருகிறவராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு எப்படி இருப்பான்னா, நம்ம கேரக்டருக்கு கூட இருக்கிறவன் தான் ஃப்ரெண்டாக இருப்பான். புரியுதுங்க? நம்ம கூட ஒத்து போகிறவன், நம்ம என்ன சொன்னாலும் நம்ம கூட நிற்பான். நம்ம சுபாவங்களும் அவங்க சுபாவம் ஒன்று போல் இருக்கும். நமக்கு பிடிச்ச காரியங்கள் அவனுக்கு பிடிக்கும். இன்னும் சொல்ல போனால், நம்ம சர்க்கம்ஸ்டான்சஸ், நம்ம ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவன் மாறிக்கிட்டே இருப்பான். நம்மளும் அவனுக்கு ஏற்றபடி மாறிக்கிட்டே இருப்போம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிற நேரம் குடுக்கல் வாங்கல் தான் அதுக்குள்ள ஒரு மீனிங்காக இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா, அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம், அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு அவனு கூட சேர்ந்துருப்பான், அவனு நம்ம கூட சேர்ந்துருப்பான். இந்த நாட்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆனு சொல்ல ரொம்ப வேல்யூபிள் ஒரு திங். நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும், வயசானவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சேம் திங் தான் இந்த உலகத்தில். உலக ரீதியாக உள்ள எல்லா காரியத்திலும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு போயிட்டு இருந்தீங்கன்னா அது காடுக்கு விருப்பம் இல்லாத காரியம், உலகத்துக்கு பிடித்தது போல். ஏன்னா சில நாட்கள் நம்ம என்ன பண்ணுவோன்னா, உலகத்துக்கு பிடித்தது போல தான் ஜீவிச்சுட்டு இருப்போம். இந்த உலகத்தில் இருக்கிற ஆசாபாசங்கள், உலகத்தில் இருக்கிற காரியங்கள், இன்னும் சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துவை மறந்து நாம் இந்த உலக காரியத்தில் முங்கி நடக்கிறோமா, அவங்களுக்குள்ள எல்லாமே தேவனுக்கு பகையாக இருக்கிறது. தேவனுக்கு பகையாக இருக்கிற ஆட்கள் எல்லாருமே அவருக்கு பார்வைக்கு விபச்சாரிகளுமாக இருக்கிறாங்க. இன்னும் இதில் ஆழமாக சொல்லியிருக்கு,
உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவர்கள். அப்போ பிளான். அப்போ எனக்கு இவன் தான் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினச்சி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் தேவனுக்கு வருத்தத்தை கொடுக்கறதா இருக்கிறது. ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகுதுன்னா பகையாக மாறுகிறது, எனிமி ஆகிட்டுறாரு. எனிமின்னு சொல்கிற நேரம் அதில் தயவு தாட்சணியம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு தண்டனை உண்டு. என்னக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த உலக ஸ்நேகத்தோடு இறந்து போகிற நேரம், உலகத்துக்குள்ள கேரக்டரோட ஒத்து போயிட்டு மறிக்கிற நேரம், இந்த பகை நம்மளை எங்கே கொண்டு போய் விடுவோம்னா நித்தியத்துக்கு போக விடாது, நரகத்தில் போய் நம்ம லாக் ஆயிடுவோம். அந்த நேரம் காட்டை நின்றுட்டு நான் இப்படியெல்லாம் இப்படி இருந்தேன்னு சொன்னால் காட் என்ன சொல்லுவார், இந்த வசனம் தெளிவாக சொல்கிறதுப்பா, விபச்சாரம் செய்கிறவர்களும் பரலோகத்தில் வர முடியாது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விபச்சாரம்னு சொல்கிறதே இந்த உலகத்துக்கு ஸ்நேகத்துக்கு ஒத்து ஓடுகிற ஒரு அனுபவம் உள்ளவர்களை தான் விபச்சாரின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரில் இருக்கிறவங்களுக்கு தேவன் கொடுக்குற பேர், அவருக்கு எதிரானவர்கள், பகைஞர்கள், அவங்களுக்கு நித்தியத்தில் பிரவேசிக்க முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தர் இருக்கிற இடத்துல உலக ஸ்நேகிதராக ஓடுகிற நமக்கு இடம் கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் அவங்களுக்கு பேர் வரம் செய்கிறவன். நம்ம அந்த மாதிரி பேரில் இருக்கிறோமா? கண்டிப்பாக நம்ம யோசிக்கணும். நம்ம ஒருவேளை இங்கே நம்ம பேர் நல்ல பேர் அப்பா அம்மா போட்டிருப்பாங்க, டெசிக்னேஷன் நல்ல டெசிக்னேஷனாக இருக்கும், வெளியே பார்க்குறவங்க நம்ம நல்லா பேசுவாங்க, அப்புறம் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறேன், என்னையும் நல்ல பேரை தான் வச்சுருப்பாங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னுடைய பேர் என்னதாக இருக்கிறது? நான் அந்த உலகத்துக்கு ஒத்தவனாக ஓடி என்னுடைய பேர் விபச்சாரியாக இருக்கிறானா யோசிக்கணும். நான் காடுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறேனா, இனிமையாக இருக்கிறேனா? இந்த நாட்களில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இப்போ தேவனோட ஐக்கியமாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். ஆமென்.